மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதில் மகிழ்வித்த மகள் குழுவிலேருந்து இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறாண்டாமா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 5 AM சேலஞ்ச். ஸோ அந்த காலையில் 5 மணிலேருந்து 5:55 வரைக்கும் 55 நிமிஷம் நம்ம பண்ண போகிற அந்த கைடட் மெடிடேஷன் ஒவ்வொரு மாதமும் இது நடக்க போகுது. ஸோ இந்த February மந்த்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா Day 4 சிலபஸ். ஸோ Day 4 சிலபஸ் என்ன அப்படின்னா மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மன்னிப்புனா ஃபர்கிவ்னஸ். நம்ம யார் மேலேயும் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கலாம், இல்லை நம்ம மேலே யாராவது கோவமாக இருப்பாங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய மனசை அடுத்த தலைமை கொண்டு போகக்கூடாது. அப்போ நம்ம மேலே யாரோ ஒருத்தர் கோவமாக இருக்காங்க, இல்லை நாம் யார் மேலே ஒருத்தர் கோவமாக இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு நம்மளுடைய மனசுக்குள்ளே அதை நினச்சி ஐயோ நம்ம இப்படி பேசிட்டாங்களே, நம்ம இப்படி செஞ்சுட்டாங்களே, நம்மளோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்மளுடைய மனசை நம்மளே நம்ம அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அரிக்கிற எண்ணங்கள் என்னவோ மாறுது, நம்மளையும் மீறி ஒரு பெரிய ஒரு விதத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ என்னாகும், நம்மளுடைய கோவம் அப்படிங்கிறது நம்மளே கொள்கிற ஒரு பெரிய ஒரு நச்சு. அதை அப்படியே தூக்கி வெளில போடணும். அப்போ என்ன ஆகும், நம்ம யாராவது மன்னிச்சே ஆகணும். மன்னிக்கவே முடியாது, அவனா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவனை மன்னிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற கிஃப்ட்டை பற்றின விஷயத்தையும் உங்களுக்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ப்ராக்டிஸில் ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த 4th டே செஷனில் சொல்ல போகிறோம். அதை செஞ்சதுக்கப்புறமா அதை கண்டிப்பாக செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தொடர்ச்சியாக அதை நான் ஒரு ஆடியோ கொடுப்பேன். அந்த ஆடியோ டெய்லி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களையும் மீறி ரொம்ப 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 நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு கைட் மெடிடேஷனுக்கு அப்புறமும் ஒரு வீடியோ கொடுப்போம், ஒரு ஆடியோ கொடுப்போம். அந்த ஆடியோ நீங்கள் கேட்கும்போது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு டைரி யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், உங்கள் மேலே யாருக்கெல்லாம் உங்கள் மேலே கோவம் இருக்கும் அவங்க லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பர்சனையாக மன்னிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தரையாக உங்களுடைய மனசுலேருந்து உங்களுக்கும் அந்த வன்மத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் மனசை லேஸாக்க போகிறோம். லேஸானதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களும் புது பொருட்களாக, சந்தோஷம் நிறைந்த உறவுகளாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் கிடைப்பாங்க. ஏன்னா எல்லாரோட உள்ளேயும் ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. ஏன் கெட்டதை மட்டுமே பார்க்கணும், ஏன் அவங்களுக்குள்ள நல்லதை பார்க்கலாம் இல்லையா? அந்த நல்லதை பார்க்கறதுக்காக உங்களுடைய மனசு இருக்குல்ல, உங்களுடைய கண்ணாடியில் சின்ன தூசிகள் இருக்குது, தொடச்சிக்கிட்டு உங்களை பார்க்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்க அந்த கண்ணாடியில் சின்ன அழுக்குகள் இருக்குது, அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்ல போகிறோம் அந்த உலகத்தை. ஓகே, அந்த உலகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராக போகிறீங்க. அந்த ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ ரொம்ப கோவமாக ரொம்ப டென்ஷனாக கத்திட்டே கிடக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த 5 AM சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.